இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு சுனாமி ஆபத்தில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளரின் வீட்டில் புலனாய்வாளர்கள் என கூறிய அச்சுறுத்தல், போலீசில் முறைப்பாடு. பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக காணி விடுவிப்பில் ஏமாற்றும் படைத்தரப்பு, நேரடி களவிஜயத்தின் பின்னர் அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்த மறுத்த பெக்கோ சமன். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதாக கூறிய பலரது முகமூடிகள் இப்போது கலண்டிருக்கின்றன. அலிசப்ரே விசனம். சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த தகவல்களை திரட்டிய நபர் கைது. ஷிரான் பாசிக் கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணிகத்திடம் ஒப்படைப்பு. ஆண்டுதோறும் 2 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் இணக்க சபைகளால் தீர்ப்பு. பேருந்து நிறுத்தங்களை மறைத்து வாகனங்களை நிறுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை. 8 லட்சம் பெறுமதியான பாடநூல்கள் பழைய காகித கடைக்கு விற்பனை, 2 கைது. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு வெளிநாடுகள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அமைச்சர் KD லால்காந்த தெரிவிப்பு. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எசல பெரகரா பலப்படுத்தப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பு. பேசுபொருளாகியுள்ள நீதியமைச்சரின் வாகனம் செலுத்தும் காணொளி வெளியான தகவல். இந்தோனேசியாவின் மத்திய தீவுக்கூட்டத்திற்கு அருகில் இன்று அதிகாலை 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரிக்டர் அளவில் 5.9, 5.6 மற்றும் 6.1 ஆகிய அளவுகளில் 3 தொடர் நிலநடுக்கங்களும் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்நாட்டின் தேசிய புவியியல் நிலையம் சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது. சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பின் மூலம் கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரைகளை விட்டு விலகி இருக்குமாறு அந்நாட்டின் தேசிய புவியியல் நிலையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து இலங்கையின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்க நிலைமையினால் இலங்கைக்கு சுனாமி ஆபத்து எதுவும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடலோர பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதுகாப்பாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் மேலும் தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி விடுவிப்பு விடயத்தில் படைத்தரப்பு ஏமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அம்பலப்படுத்தியுள்ளார். பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போலின் அழைப்பில் நேற்று பருத்தித்துறைக்கு விஜயம் மேற்கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகம் தற்காலிகமாக இயங்கும் இடத்திற்கு சென்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பழைய கட்டிடம் மற்றும் விடுவிக்கப்பட தீர்மானிக்கப்பட்ட இடம் என்பனவற்றை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி கட்டடத்தினை ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன யாழ் மாவட்ட அஞ்சல் திணைக்கள தரப்பினரிடம் உறுதியளித்திருந்தார். இது தொடர்பில் பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் வைத்து நேரில் சந்தித்து கதைக்கும் போது குறித்த காணி விடுவிப்பு தொடர்பில் யாழ் விஜயத்தின் போது முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்ததுடன் அதனை நிறைவேற்றுவது தொடர்பில் சாதகமான நிலைமையினையும் வெளிப்படுத்தியிருந்தார். படைத்தரப்பின் இருப்பை காரணம் காட்டி பருத்தித்துறை தபால் நிலைய காணி விடுவிக்கப்படாமை ஒருபோதும் நியாயப்படுத்திவிட முடியாது. அதற்கான அழுத்தங்களை வழங்கி உரிய காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். காணி விடுவிப்பு இடம்பெற்று வரும் மேற்குறித்த நிலவரங்கள் தொடர்பில் அண்மையில் கனேடிய தூதர் மற்றும் இந்திய தூதருடனான சந்திப்பில் தெளிவுபடுத்தியதுடன் காணி விடுவிப்பு தொடர்பில் வலியுறுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளரின் வீட்டிற்கு சென்று புலனாய்வாளர்கள் என கூறி அச்சுறுத்தல் விடப்பட்டுள்ளதாக கனகராயன்குளம் போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் கருத்து தெரிவிக்கையில், நான் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதாகவும் அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து கோரப்பட்டதாக கூறி, நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டிற்கு சென்று எனது மனைவியிடம் புலனாய்வாளர்கள் என்று கூறிய மூவர் என்
தொடர்பான தகவல்களை பெற்றுச் சென்றுள்ளார்கள். அவர்கள் முச்சக்கர வண்டியில் வந்துள்ளார்கள். இந்த அச்சுறுத்தலுக்கான முறைப்பாட்டை பதிவு செய்ய கனகராயம் குளம் போலீஸ் நிலையம் சென்ற போது அங்கு எனது முறைப்பாட்டை பதிவு செய்ய முடியாது என்றனர். நீண்ட விவாதத்தின் மத்தியில் எனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன். 2011க்கு பின்னர் 7வது தடவையாக இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றேன். எந்த அச்சுறுத்தல்களாலும் எங்கள் பயணத்தை தடுக்க முடியாது. அனூர் அரசுக்கும் மற்ற அரசுகளுக்கும் தமிழின் அடக்குமுறையில் வித்தியாசம் இல்லை என்பதே இச்செய்தியாகும் என்று தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வெளிநாடுகளுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. இலங்கை சுதந்திரமான நாடு என்பதால் வெளிநாடுகள் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க முடியுமே தவிர அழுத்தம் கொடுக்க முடியாது. அதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து மக்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இன்மையால் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று விவசாய கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்ணூர்வையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாட்டின் சாதாரண மக்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை. மாறாக சட்டத்திறனிகள், நீதிபதிகள் மற்றும் சில தரப்பினருமே இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் இது மக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆணையுடன் தொடர்புடைய விடயம் என்பதால் இதை நிச்சயம் நிறைவேற்றுவோம். அத்துடன் மாகாண சபை தொகுதி எல்லை நிர்ணய பிரச்சினை இல்லாவிட்டால் தேர்தலை நடத்துவதில் அரசாங்கத்திற்கு எவ்வித சிக்கலும் இல்லை. இத்தகைய சிக்கல்களை விரைவாக தீர்த்து மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என்று தெரிவித்தார். வருடாந்தம் 2 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் இணக்க சபைகளால் தீர்த்து வைக்கப்படுவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேசிய இணக்கத்தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டை இணக்க செயலாக்கத்திற்கு ஒரு விசேட ஆண்டாக குறிப்பிட முடியும் என சுட்டிக்காட்டிய அவர் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் இணக்க சபை ஆணைக்குழுவிற்காக 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தாமதமடைந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் சமரசாளர்களை நியமிக்கும் பணிகளை சரியான முறையிலும் சரியான நேரத்திலும் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் செயற்படும் சமூக அடிப்படையிலான இணக்க சபைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காணி பிணக்குகள் தொடர்பில் விசேட இணக்க சபைகளை 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் கடந்த வருடத்தில் அமைக்க முடிந்தது. அத்துடன் நீதிமன்றங்களை சென்றடையும் நீதி சார்ந்த பிணக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் முதற்கட்டமாக கொழும்பு, கம்பகா, அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி மற்றும் மொனராகலை ஆகிய 6 மாவட்டங்களில் விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்கள் மூலம் நீதிமன்ற கட்டமைப்பிற்கு இருக்கும் அழுத்தத்தை குறைப்பது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு விரைவான, நியாயமான மற்றும் அமைதியான முறையிலான பிணக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே தமது முக்கிய நோக்கமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் எவ்வித லாப நோக்கமுமின்றி மிகுந்த அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் 9000த்திற்கு மேற்பட்ட சமரசாளர்களின் சேவையை பாராட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதிலும் உள்ள 332 சமூக இணக்கச்சபைகள் மற்றும் 31 விசேட இணக்கச்சபைகளை ஒருங்கிணைத்து இச்செயற்பாட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து தரும் இணக்கச்சபை ஆணைக்குழுவின் தலைவர், ஆணையாளர்கள், செயலாளர் உள்ளிட்ட முழு பணியாளர்களுக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பொது போக்குவரத்து பேருந்துகள் நிறுத்தும் இடங்களை மறைக்கும் வகையில் ஏனைய வாகனங்களை நிறுத்துவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்கள் நிறுத்துவதால் பேருந்துகளை வீதியின் நடுவே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் உருவாவதாக போலீசார் கூறுகின்றனர். அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள போலீசார் தற்போது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிகள் மூலம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் பேருந்து நிறுத்தங்களில் அப்பேருந்துகளை நிறுத்துவதற்கு ஏதுவாக எவ்வித தடைகளுமின்றி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஏனைய வாகனங்களை நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமின்றி ஏனைய பயணிகளும் பேருந்துகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கமைய இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிறுத்தத்தை அணுகுவதற்கு 30 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வாகனங்களை
நிறுத்துவது அதன் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்து ஒதுக்கிடங்கள் கொண்ட பேருந்து நிறுத்தங்களில் அணுகும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 10 மீட்டருக்குள்ளும் ஏனைய வாகனங்களை நிறுத்துவது அவ்வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதற்கு வசதியாக பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் சேர்ந்து மேலும் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களும் விசாரணைக்காக அந்த பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றிரவு அபுதாபியிலிருந்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தெஹிவல கழுபோவில பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான ஷிரான் பாசிக் சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். இவர் 2018ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு தப்பிச் சென்றிருந்தார். ஈரான் அமெரிக்க போரின் போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்த ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தனது கைபேசியில் வைத்திருந்த குற்றத்திற்காக கடந்த மே மாதம் 26ஆம் தேதி துபாய் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல், துப்பாக்கிகளை வைத்திருத்தல், பயங்கரமான மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருத்தல், சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினராக இருத்தல் மற்றும் சேதம், தீங்கு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சந்தேக நபர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மூலம் ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணைகளில் தெரியவரும் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பான தகவல்களை ரகசியமாக திரட்டி வந்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் சகஸ்புர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின் போது உயிரிழந்த கைதி ஒருவரின் நெருங்கிய நண்பர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தெஹிவலை வட்டரப்பள்ள வீதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேக நபரின் உந்துருளியை செலுத்தியவரை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. அத்துடன் புதிய மெகசின் சிறைச்சாலை மோதலுக்கு 3 நாட்களுக்கு முன்னர் இவர் பிணையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கொஸ்மல்லி எனப்படும் பாதாள உலகக்குழு தலைவருடன் சந்தேக நபருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபரின் கைபேசியை சோதனையிட்ட காவல்துறையினர் அவருக்கும் கொஸ்மல்லிக்கும் இடையிலான பல தொலைபேசி உரையாடல்களின் குரல் பதிவுகளை கைப்பற்றியுள்ளனர். அந்த உரையாடல்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் பற்றி திரட்டப்பட்ட தகவல்களும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கான ஆயத்தங்கள் குறித்த உரையாடல்களும் அடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அண்மைய அரசாங்கங்களின் மூலம் தான் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதாக கூறிக்கொண்ட பலரின் முகமூடிகள் கலன்று போயிருக்கின்றன. சிலரை பொறுத்தமட்டில் அவர்களது கொள்கைகளும் நேர்மையும் ஏலத்திற்குரியவைதான் என்பது இப்போது தெளிவாகி இருக்கின்றது என முன்னாள் வெளிவிகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலே 2 ஆண்டுகளால் நீடிக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்புக்கான 22வது திருத்தச் சட்டம் மூலம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமான வெளியிடப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுகுறித்து அலி சப்ரி அவரது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: தற்போதைய குழப்பங்களுக்கு மத்தியிலும் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியில் உள்ள போது ஒன்றை சொல்கின்றார்கள், ஆட்சிப்பிடம் ஏறியதன் பின்னர் அதற்கு முற்றிலும் மாறான ஒன்றை செய்கின்றார்கள். இப்போது இது ஒரு சாதாரண விடயமாகிவிட்டதால் இதுகுறித்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த சம்பவங்களின் மூலம் தான் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதாக கூறிக்கொண்ட பலரின் முகமூடிகளும் கலன்று போயிருக்கின்றன. சிலரை பொறுத்தமட்டில் அவர்களது கொள்கைகளும் நேர்மையும் ஏலத்திற்குரியவைதான் என்பது இப்போது தெளிவாகியிருக்கின்றது. ஆனால் சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவையைப் போல தமது நீண்டகால நம்பிக்கைகள் மற்றும் கோட்பாடுகளை முன்னிறுத்தி உறுதியுடன் நிற்பவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே ஆவார். அத்தகைய சிலர் இன்னமும் தமது கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பது நிம்மதியையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வழங்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடநூல்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பாடநூல் தொகுதி ஏற்றிச் சென்ற லொரியின் சாரதி அந்த புத்தகங்களை பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு விற்று 47,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தலங்கம போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வெளியிடப்பட்ட 19,892 பாடநூல்களை
கொண்டு செல்வதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்த பியகம பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததுடன் கடந்த மே மாதம் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியின் சாரதியினால் அப்புத்தக தொகுதி பொறுப்பேற்கப்பட்டிருந்தது. எனினும் புத்தக தொகுதி சரியாக ஒப்படைக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைத்ததை அடுத்து கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் அதிகாரியொருவர் அண்மையில் தலங்கம போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் குறித்த லொரியின் சாரதியை கைது செய்ததுடன் அவர் அப்புத்தக தொகுதியை எடைக்கு பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு விற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய புத்தக தொகுதியை கொள்வனவு செய்த நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அந்த பழைய காகித கடைக்காரர் அப்புத்தகங்களை பேலியகூட பகுதியில் உள்ள பழைய பத்திரிகை மற்றும் காகிதங்களை அரைக்கும் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளதுடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர். பெலிசர அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமன் என்ற நிர்மல பிரசங்க தனது தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதை மறுத்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதற்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை. இவரது தாய் கடந்த 12ஆம் தேதி இரவு மித்தனிய பகுதியில் வைத்து இனந்தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கரந்தனிய சுத்தா என்பவரால் இக்கொலை வழிநடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதுடன் கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பழிவாங்கும் செயலாகவே இது நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான பின்னணியில் பெலிசர அதுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனுக்கு அவரது தாயின் கொலை குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் அறியப்படுத்தியிருந்தனர். இதன்போது தாயின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. பெக்கோ சமனின் நலன் குறித்து விசாரிக்க சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டாம் என அவரின் தாயாருக்கு சுத்த அச்சுறுத்தல் விடுத்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் அவர் சிறைச்சாலைக்கு சென்று வந்தமே இந்த கொலைக்கு மற்றொரு காரணம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் கேரளாவிலிருந்து மூவருடன் புறப்பட்ட படகு புயலில் சிக்கி கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த 3 மீனவர்களும் சக இந்திய மீனவர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் கடும் அலைகளில் சிக்கிய படகின் இயந்திரம் கடலில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த படகு இன்று அதிகாலை சிலாபம் இரண்டாவில பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கியுள்ள படகில் பாறைகளில் மோதியதற்கான தெளிவான அறிகுறிகள் எதுவும் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த படகில் நபர்கள் பயணித்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கரையொதுங்கியுள்ள படகு தொடர்பில் இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் குறித்த பகுதியில் பாதுகாப்பு படையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபரொருவரின் உடலில் இருந்து 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள மிகப்பெரிய சிறுநீரக கல் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பகுதியில் வசித்து வரும் 52 வயதுடைய நபருக்கே இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகளவில் இதற்கு முன்னர் 2003ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் 1.9 கிலோ எடையுடைய சிறுநீரக கல் ஒன்று அகற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோ 100 கிராம் எடையுடைய சிறுநீரக கல்லொன்று அகற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சத்திர சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் டாக்டர் MM ரிஸ்லி, டாக்டர் JM ஹிக்சான், டாக்டர் C பிரகலாதன் மற்றும் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் டாக்டர் அமில ஜெயக்கடு உள்ளிட்ட மருத்துவ குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் இவ்வளவு அதிக எடையுடைய சிறுநீரக கல்லொன்று சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளமை மருத்துவத்துறையில் முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது. பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்று இந்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பிரதான பஸ் நிலையத்தின் மேல் மாடியில் அமைந்துள்ள பிரபல தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றை உடைத்து திருடும் நோக்கில் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத நபரொருவரின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதோடு சந்தேக நபரை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி இரவு 10:45 மணியளவில் குறித்த விற்பனையத்திற்கு வருகை தந்த அந்த நபர் அதன் கதவில் இருந்து பூட்டை பலவந்தமாக திறந்து உள்ளே நுழைவதற்கு நீண்ட நேரமாக தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளார். எனினும் பூட்டை திறக்க முடியாமல் போனதால் அவரது திருட்டு முயற்சி கைகூடவில்லை என்றும் அதனையடுத்து அவர் அங்கிருந்து நழுவிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் விற்பனை நிலையத்தின் கதவை பூட்டியிருந்த பூட்டை திறப்பதற்கு சில நிமிடங்கள் போராடும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா அமைப்பில் மிக தெளிவாக பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். CCTV காணொலி பதிவுகளின் உதவியுடன் சந்தேக நபரை விரைவில் அடையாளம் காண முடியும் என போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர்.
வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எஸ்எல்ல பெரகராவின் பாதுகாப்பிற்காக முப்படைகளைச் சேர்ந்த சுமார் 8,000 அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதற்கேற்ப 6,200 போலீஸ் அதிகாரிகள், 564 போலீஸ் சிறப்பு படை அதிரடிப்படை அதிகாரிகள், 1,200 முப்படை உறுப்பினர்கள் மற்றும் 29 சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கண்டி எஸ்எல்ல பெரகரா நிகழ்வு ஆகஸ்ட் 18 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை பாதுகாப்பிற்காக போலீஸ் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெரகராவின் போது 14 இடங்களில் வீதி தடைகள் அமைக்கப்படும் என்றும் 13 வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஆகஸ்ட் 13, 2026 அன்று வாகனம் செலுத்துவது போன்ற நேரலை ஒளிபரப்பு என்று கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளி 3 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டது என கண்டறியப்பட்டுள்ளது. பேக் ரேசென்டோ ஸ்ரீலங்கா இணையதளத்தின்படி அவர் அமைச்சராவதற்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியின் மொரட்டுவ தேர்தல் அமைப்பாளராக பணியாற்றிய போது ஆகஸ்ட் 13, 2023 அன்று இந்த காணொளி சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்டது. இன்று ஆகஸ்ட் 13 என்று அமைச்சர் கூறியதை தொடர்ந்து இந்த காணொளி சமூக ஊடகங்களில் மீண்டும் பரவியதால் இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று பதிவு செய்யப்பட்டது என்று சில பயனர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் இந்த காணொளி ஆகஸ்ட் 13, 2023 முதல் இணையத்தில் பரவி வருவதாக தெரிய வந்துள்ளது. மொரட்டுவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி தொகுதி கூட்டத்திற்கு ஹர்ஷன நாணயக்கார ஆதரவாளர்களை அழைக்கும் முழு காணொளியும் இதில் காணப்படுகிறது. இதில் அப்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஹர்ஷன நாணயக்கார வாகனம் ஓட்டும் போது தனது சொந்த கைபேசியை பயன்படுத்தி காணொலியை பதிவு செய்தார் என்ற கூற்றுகளையும் உண்மை சரிபார்ப்பு மறுத்துள்ளது. பேக் கிரெசென்டோ ஸ்ரீலங்கா இணையதளத்தின்படி முன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் மற்றொரு நபர் ஹர்சன நாணயக்கார வாகனம் செலுத்துவதையும் கேமராவுடன் பேசுவதையும் பதிவு செய்யும் முழு காணொலியும் காணப்படுகிறது. அதன்படி பேக் கிரெசென்டோ இணையதளம் இந்த காணொலி அண்மையில் என்பதால் சமூக ஊடக பதிவுகளை தவறாக வழிநடத்துபவென வகைப்படுத்தியுள்ளது. பொல்லினால் நடத்தப்பட்ட தாக்குதலால் போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். வாக்குவாதம் முற்றியதால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 25ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த குறித்த அதிகாரி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.